கணக்கு எங்கேயோ இடிக்குது. ஃபோனில் இருக்கோ? என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கா கேம் ஆடிட்டு இருக்கே போல இருக்கு. அம்மாவும் பொண்ணு அண்ணன் கேமுக்கு தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? கடை கூட்டின்னு போனால் கண்டதை கேட்குறாளேன்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கா உன் பொண்ணு. சரி வெளில போனால் ஆசைப்படுறாங்கன்னு 50 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா 5000 ரூபா டாக்டருக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பக்கத்து வீட்டில் எவனும் எதையும் வாங்கிடக்கூடாது. அவன் அதை வாங்கிட்டான் எனக்கு இதை வாங்கி கொடு, இவன் இதை வாங்கிட்டான் எனக்கு இது வாங்கி கொடுன்னு கேட்குறா. ஏய் வீட்டில் இல்லாத டாய்ஸா? சொல்லு, இல்லாத பொருளா? எப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அப்பா என்ன டாய்ஸ் விட்டு வந்தீங்க, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க, என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறா. நான் என்ன அப்பாவா கிறிஸ்மஸ் தாத்தாவா? இதில் போவாத ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேற. அவ்வளோதானங்க. அவ்வளோதானா? மேடம் வாங்கின 10 புடவைக்கும் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க கொடுக்குற செலவு தான் காரணம். நானு ஜே பார்த்து பேசு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நானு. நீ ஆழியா கூட பேசாத. அவ்வளோ மாதிரியே வாயாடுற. சொன்னா மட்டும் பத்தாது, படிக்கவும் விடணும். சும்மா கத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி படிச்சா ஐஏஎஸ் ஆவேன்? பாத்தியா? என்ன சீரியஸான டிஸ்கஷன்? எல்லாம் உன்னை பத்தி தான். எனக்கு தெரியும். என்ன வீக்கெண்ட்ல பார்க்கு கூட்டி போலாமா பீச்சுக்கு கூட்டி போலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அங்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம். நம்ம மார்க் போலாம். ஏய் ஆழியா, வீட்டில் நடக்கிற பாதி செலவு உன்னால தான் நடக்குது. அது தெரியுமா உனக்கு? என்னால எப்படி செலவாயிருக்கு? நான் என்ன பக்கத்து வீட்டு சக்தி மாதிரி கார் வாங்கி கொடுங்க கார் வாங்கி கொடுங்க உங்களை என்ன காசு செலவு கேட்டது இல்ல? எப்பயாச்சும் கேட்டிருப்பேன். எப்பவுமே கேட்டிருக்கேனா? வெளிய கூட்டி போனா அத வாங்கி கொடுங்க இத வாங்கி கொடுங்கன்னு உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கேனா? கேட்டது இல்ல? எப்பயாவது பண்ணிருப்பேன். எப்பவுமே பண்ணிருக்கேனா? இல்ல இந்த ஆன்லைன்ல ட்ரெஸ் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும் சொல்லிருக்கேனா? கேட்டது இல்ல? அப்பா தெரியும். எப்பயாவது கேட்டிருப்பேன். எப்பவுமே கேட்டிருக்கேனா? அதானே? அதேதான். இங்க பாரு, வர வர நீ குழந்தைன்றத மறந்துட்டு இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமாவது குழந்தையா நடந்துக்கோ. என்ன பதில குழந்தை மன்னதுக்கு சொல்லிருக்கீங்க? குழந்தை நடந்துக்கிறது என்ன அவ்ளோ ஈஸியா? என்ன அவ்வளோ ஈஸியாவான்னு கேக்குற? குழந்தைனா குழந்தை தானே. நீ என்ன வேலைக்கு போறியா, சம்பாதிக்க போறியா, சமைச்சு கொட்ட போறியா? ஒரு நாள் குழந்தையா இருந்து பாருங்க அப்ப தெரியும். ஒரு நாள் குழந்தையா இருக்கணும் அவ்வளவுதானே. அதெல்லாம் சாதாரண விஷயம் ஆழியா. அப்போ ஒரு நாள் உங்களால குழந்தையா இருக்க முடியுமா? நான் ஒரு நாள் குழந்தையா இருந்துட்டேனா? நீங்க ஒருவேளை குழந்தையா இருந்துட்டீங்கன்னா இனிமேல் அடம் பிடிக்க மாட்டேன், எந்த சட்டையும் பண்ண மாட்டேன். எஸ். அப்ப கண்டிப்பா ஒரு நாள் நான் குழந்தையா இருக்கேன். அப்போ ஓகே, மார்னிங் மீட் பண்ணலாம்.